கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினாலே இந்த ஆராதனை நாளில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தலை வணங்கி இந்த வாரம் கர்த்தர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க போகிறார் என்பதை அவர் நமக்கு வெளிப்படுத்தும்படி நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த புதிய மாதத்திற்காக, புதிய நாளுக்காக, இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காகவே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த மாதத்தினுடைய 2வது ஓய்வு நாளிலும் நம்முடைய சமூகத்தில் வரும்படி கிருபை செய்திருக்கிறேன். நம்முடைய வார்த்தையை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அடிமையை மறைத்து சகல சத்தியத்திற்குள்ளும் நீர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, தொடர்ந்து நாம் பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூலிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம். அதைத் தொடர்ந்து இந்த வாரம் லூக்கா 11ஆம் அதிகாரம் 27, 28 இந்த 2 வசனங்களை நாம் தியானித்து கடந்து செல்ல போகிறோம். லூக்கா 11, 27, 28 இந்த 2 வசனங்களையும் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனிக்க வேண்டும். அவர் இவைகளை சொல்லுகையில் ஜனக்கூட்டத்தில் இருந்த ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி, உம்மை சுமந்த கர்ப்பமும் நீர் பாலுண்ட முலைகளும் பாக்கியமுள்ளவைகள் என்று சத்தமிட்டு சொன்னார். அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். பிரியமானவர்களே, கடந்த வாரம் இயேசு கிறிஸ்து பிசாசுகளை குறித்து, பிசாசனுடைய தந்திரங்கள் குறித்து, பிசாசனுடைய நோக்கம் குறித்து நமக்கு கற்றுக் கொடுத்தார். எப்படி பிசாசனிடத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், அவன் என்னென்ன காரியங்களை செய்கிறான் என்பதை நாம் கடந்த வாரம் தியானித்திருக்கிறோம். அவரை பார்த்து பெயல்செபூல் என்று சொன்ன தலைவர்களை அவர் எவ்விதமாக சந்தித்தார், மக்களை எவ்விதமாக எச்சரிக்கை செய்தார் என்று சொல்லி நாம் கடந்த வாரம் தியானித்திருக்கிறோம். அந்த பிசாசுகளை குறித்து அவர் சொன்னது, அவருடைய போதனைகள், இவை எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த கூட்டத்தில் ஒரு ஸ்திரீ அவரை பார்த்து இவ்விதமாக சத்தமிட்டு சொல்லுகிறாள், உம்மை சுமந்த கர்ப்பம் பாக்கியம் உள்ளது, நீர் பாலுண்ட முலைகள் பாக்கியம் உள்ளது என்று சத்தமிட்டு சொல்லுகிறாள். எனக்கு அன்பானவர்களே, இந்த பூமியிலே மனிதர்கள் அநேக பாக்கியமான காரியங்களை எதிர்பார்ப்பார்கள். ஒரு மனிதன் நல்ல பண்புகளோடு, நல்ல குணநலங்களோடு, நல்ல கேரக்டரோடு இந்த சமுதாயத்தில் இருக்கிற ஒரு மனிதனை பார்க்கிற தாய்மாருக்கு இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை ஏற்படும். இந்த நபரை பெற்றெடுத்த தாய் புண்ணியம் செய்தவள். இன்னும் ஒரு சில பெண்கள் விதமாக நினைப்பார்கள், இப்படிப்பட்ட ஒரு மகன், ஒரு மகள் என்னுடைய கர்ப்பத்தில் பிறக்கவில்லையே என்று தங்களுடைய ஆதங்கத்தை, ஏக்கத்தை வெளிப்படுத்துகிற பெண்களும் உண்டு. இது பொதுவாகவே, பரவலாகவே நாம் எல்லா பெண்களிடத்திலும் காணக்கூடும். ஸோ அந்த மாதிரிதான ஒரு பெண் தான் இவ்விதமாக இயேசு கிறிஸ்துவின் போதனையை, அவருடைய அதிசயங்களை எல்லாம் பார்த்த பிறகு இவ்விதமாக அந்த பெண் சத்தமிட்டு சொல்லுகிறார், உம்மை பெற்ற தாயா, நீர் இந்த பூமியிலே மனிதனாக வருவதற்கு காரணமாக இருந்த அந்த பெண், அந்த தாய் மிகுந்த பாக்கியம் செய்தவள் என்று அந்த பெண் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து இதற்கு மறுப்பு எதுவும் தெரிவிக்கவில்லை. ஆனால் அவர் ஒரு காரியத்தை அந்த தாயினிடத்தில் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து சொன்ன வசனத்திலே ஒரு வார்த்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அப்படியானாலும் என்று ஒரு வார்த்தை அந்த வசனத்திலே நாம்
பார்க்கலாம். அதற்கு அவர் அப்படியானாலும் அப்படின்னா ரேதர் என்று சொல்லி அர்த்தம். ரேதர் அப்படின்னு ஒரு வாக்கியத்தை துவங்கும் போது ஆரம்பிக்கும் போது கேட்கிறவர்கள் உன்னிப்பாக கவனிப்பார்கள். ஓஹோ, இந்த நபர் வேறு ஏதோ முக்கியமானதை சொல்ல போகிறார், பெரிய காரியம் ஒன்றை சொல்ல போகிறார். அதாவது ஏற்கனவே அந்த தாயார் சொன்னதற்கு இவர் அதைவிட பெரிய பாக்கியமான ஒன்றை இந்த நபர் பேசப் போகிறார் என்று தங்களுடைய கவனத்தை திருப்புவார்கள். அதை மற்றவர்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் ரேதர், அப்படியானாலும். இது கிரேக்க வேத புஸ்தகத்தில் மெனூன் என்று பொருள்படுகிற ஒரு வார்த்தை குறிக்கப்பட்டிருக்கிறது. மெனூன் மெனூன் அப்படின்னு ஆரம்பித்தால் எல்லாருமே அட்டென்டிவ் ஆயிடுவாங்க, கவனிக்க ஆரம்பித்து விடுவார்கள். இவர் இதுவரை நாம் நம்பிக்கொண்டிருந்த காரியத்தை விட சிறப்பான ஒன்றை அவர் சொல்ல போகிறார் என்று அனைவரும் கவனிக்க ஆரம்பித்து விடுவார்கள். இயேசு கிறிஸ்து அந்த பெண் சொன்னதை அவர் மறுக்கவில்லை. இல்லைம்மா அப்படிலாம் கிடையாது என்று அவர் சொல்லவில்லை. ஆனால் அதை அங்கீகரிக்கிறார். அங்கீகரித்து விட்டு அவர் பதில் சொல்வதற்கு ஆரம்பிக்கும் போது, அப்படியானாலும் நீங்கள் சொன்னது சரிதாம்மா, பாக்கியசாலி தான். என்னை போன்ற பிள்ளைகளை பெற்றெடுக்கிற பெண்கள் பாக்கியம் உள்ளவர்கள். இந்த பூமியிலே நல்ல குழந்தைகளை பெற்றெடுக்கிறவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள். ஏனென்றால் நம்ம தமிழில் அடிக்கடி சொல்லும், ஒரு பெண் தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுக்கிற நேரத்தில் ஏற்படுகிற சந்தோஷத்தை விட அந்த பிள்ளை சான்றோன், நல்ல மனிதன், சிறந்த மனிதன், நல்ல பண்புகளோடு இருக்கிற ஒரு மனிதன் என்று சொல்வதை அந்த தாய் கேட்கும்போது அவனை ஈன்ற போதும் பெருதுவக்கும் தாய் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறதை நாம் கேட்டிருக்கோம். ஸோ இது பொதுவான ஒரு நம்பிக்கை எல்லாரிடத்திலும் காணப்படுகிற ஒன்று. இயேசு கிறிஸ்து அதை மறுக்காமல் அது சரிதாமா, ஆனாலும் அதை விட பெரிய பாக்கியம் ஒன்று இருக்கிறது என்பதை இயேசு கிறிஸ்து அங்கே வெளிப்படுத்துகிறார். அப்படியானாலும் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறார்? தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்கள் அதிக பாக்கியவான்கள். என்னை விட அதிக பாக்கியம் செய்தவர்கள் இந்த பூமியில இருக்கிறாங்கம்மா. அது யாருன்னா, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை தங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து நடப்பவர்கள், காத்து கொள்பவர்கள், தேவனுடைய வார்த்தையை விட்டு வழி விலகாமல் அப்படியே செய்பவர்கள் தான் அதிக பாக்கியசாலிகள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போ இந்த ரெண்டையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த பெண் சொன்னதுக்கும் இயேசு கிறிஸ்து சொன்னதையும் நாம் சற்று ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் புரிகிறது. இந்த பூமியிலே மனிதர்களுக்கு அநேக பாக்கியமான காரியங்கள் இருக்கிறது. இந்த மனுஷன் ரொம்ப பாக்கியசாலிப்பா, கொடுத்து வச்சவன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அதைவிட பாக்கியமான, அதைவிட மகிமையான காரியத்தை நோக்கி, மகிமையான ஒன்றை நோக்கி, அதைவிட மேலான ஒரு பாக்கியத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு தர விரும்புகிறார். நாம் அவரை விட பாக்கியசாலிகளாக மாற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை தங்களுடைய வாழ்க்கையிலே காத்து கொண்டு நடக்கிறார்களோ அவர்கள் நீங்கள் சொன்ன பாக்கியத்தை விட, நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிற பாக்கியத்தை விட பெரிய பாக்கியசாலிகள். ஸோ அப்படி என்ன பெரிய பாக்கியம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நமக்கு கிடைக்க போகிறது, அதை தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். அப்பேற்பட்ட பாக்கியம் என்ன? இந்த உலகத்தார் சிந்தித்து கொண்டிருக்கிற, நம்பிக்கொண்டிருக்கிற பாக்கியத்தை விட மேலான பெரிய பாக்கியம் அது என்ன? முதல் காரியம், லூக்காவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் இவ்விதமாக ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அங்கே இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும், அவரை அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி அவருடைய தாயாரும் சகோதரரும் வந்திருக்கிறார்கள். இந்த செய்தி அவருக்கு
அறிவிக்கப்படுகிறது. அவரை பார்த்து, போதகரே, உம்முடைய தாய் சகோதரர்கள்லாம் வந்திருக்கிறார்கள், உம்மை பார்க்க விரும்புகிறார்கள். இவர் ஒரு வீட்டிலே போதித்து கொண்டிருக்கிறார். அப்போ அவர் போதனை நிறுத்திவிட்டு ஓடவில்லை. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போகலை. நீங்கள் நல்லா கவனிங்க, நாம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு சொல்லி. நாம் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்கள், கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம பேசிக்கொண்டிருக்கும் பொழுது யாராவது வந்தால் இதை நிறுத்திட்டு அவங்கள முக்கியத்துவம் படுத்துக்கிறோம். அவர் அப்படி செய்யலை. அவர் என்ன சொல்லுகிறார்? தன்னிடத்தில் செய்தி சொன்ன மனிதனை பார்த்து, எனக்கு தாய் தகப்பன் யார், உறவினர்கள் யார்? தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாய் இருக்கிறார்கள் என்று தன்னுடைய உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருந்தவர்களை கை நீட்டி சொல்லுகிறார். யாரெல்லாம் தன்னுடைய உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்களோ சீடர்களை கை காட்டி, என்னுடைய தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழப்போகிற இவர்கள்தான் எனக்கு தாயும் சகோதரர்களுமாக இருக்கிறார்கள். ஸோ இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்வதனால் கிடைக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாக்கியங்களை விட மேலான பாக்கியம், முதல் பாக்கியம் என்ன அப்படின்னா, நாம் தேவனுடைய குடும்பமாக மாறுகிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய குடும்பமாக மாறுகிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய உறவினர்களாக மாறுகிறோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய குடும்ப உறுப்பினர்களில் ஒருவராக மாறுகிறார். நம்முடைய குடும்ப ஐக்கியத்திலே அவர் ஐக்கியப்படுகிறார். குடும்ப நபர்களில் ஒருவராக அவர் மாறிவிடுகிறார். எப்போ? அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நாம் செய்யும் பொழுது. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் சற்று கவனிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு அதை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். எ ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், குடும்ப பந்தம். இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்முடைய குடும்ப உறவுகள், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு சொல்லி. குடும்பத்தில் நிறைய உறவுகள் இருக்குது. அந்த உறவுகள்னாலேயே நமக்கு நிறைய நேரங்களில் டென்ஷன், பல தொந்தரவுகள், பிரச்சனைகள். ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஒருவனுக்கு சத்துரு அவன் வீட்டாரே. ஸோ வீட்டிலேயே சத்துருக்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிற காலம் இது. ஸோ இந்த காலத்தில் குடும்ப டென்ஷன், குடும்ப பிரச்சனை, குடும்பத்தில் பாதிப்புகள் இல்லாமல் இருக்க வேண்டுமானால் கிறிஸ்துவை, இயேசுவை நம்முடைய குடும்ப உறுப்பினர்களில் ஒருவராக மாற்றிவிட வேண்டும். அவர் நம்முடைய குடும்பத்தில் ஒருவராக அங்கம் வகிக்கும் பொழுது குடும்பத்தில் நமக்கு எந்த பிரச்சனைகளும் வராது. சமாதானமான ஒரு குடும்ப வாழ்க்கை போகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை இருக்காது, ஒருத்தருக்கு ஒருத்தர் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்காது. பிள்ளைகள் கிறிஸ்துவுக்கு பயந்தவர்களாக வளருவார்கள். தேவனுடைய மகிமை குடும்பத்திலிருந்து வெளிப்படும். ஏனென்றால் இன்னைக்கு திருச்சபைக்கு ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறார். தன்னுடைய குடும்பத்தை சரியாக நடத்தாத ஒரு நபர் திருச்சபையை எப்படி நடத்த முடியும்? திருச்சபையிலே மூப்பர்களை சூஸ் பண்ணும்போது அல்லது உதவிக்காரர்களை சூஸ் பண்ணும்போது இந்த ரூல் வைக்கிறார். அவர்கள் தங்களுடைய குடும்பத்தை சரியாக நடத்துகிறார்களா? குடும்பத்தில் சாட்சி இருக்குதா? பிள்ளைகளை சரியாக தேவ பக்தியிலே கர்த்தருடைய வார்த்தைகளை போதித்து கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக வளர்க்கிறார்களா? ஸோ இப்படி குடும்பம் இப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்க வேண்டுமானால், ஒரு குடும்பத்தை குடும்ப தலைவன் சரியாக நடத்த வேண்டுமானால் அந்த குடும்பத்திலே தேவன் உறுப்பினராக வர வேண்டும். அவர் உறுப்பினராக வந்துவிட்டால் அந்த குடும்பம் தெய்வீக மகிமை நிறைந்த ஒரு குடும்பமாக மாறும். அங்கே சண்டை சச்சரவுகள், போட்டி பொறாமைகள், கணவன் மனைவி பிரச்சனை, குடி பழக்கம், கடன் பிரச்சனை, அந்த தகராறு, சொத்து தகராறு எதுவும் வராது. ஒரு அமைதியான, தேவனுக்கு பயந்து ஒரு மகிமையான ஒரு குடும்பம் இந்த பூமியிலே காணப்படும். ஸோ எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகம் எண்ணிக்கொண்டிருக்கிற பாக்கியத்தை காட்டிலும் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்க இருக்கக்கூடிய பாக்கியம் என்ன அப்படின்னா,
தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யும்போது நம்முடைய குடும்பம் மகிமையான, தேவனுக்கு பிரியமான, பாக்கியம் நிறைந்த குடும்பமாக மாறும். இது முதல் மேன்மை, முதலாவது மகிமை. இரண்டாவது, தேவனுடைய வார்த்தை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்கள் பெறக்கூடிய இரண்டாவது பாக்கியம். சங்கீதம் 119:9. சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் சங்கீதம் 9வது வசனம். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. அடுத்தது, குடும்பத்தில் வாலிபர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர்கள். வாலிப பருவம், அந்த வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய வாலிப பருவத்திலே தங்களுடைய வழிகளை சரியான திசையிலே சரியான வழிகளாக அவர்கள் மாற்றிக்கொள்வார்களானால் அதற்கு பிறகு அவர்களுடைய பிற்காலங்களை யாராலும் அசைக்க முடியாது. அப்போ ஒரு குடும்பம் சிறந்த குடும்பமாக இருக்கிறது. அந்த குடும்பத்தினுடைய பின் சந்ததி அவர்களுடைய வாலிப பிள்ளைகள். அந்த பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துகிறது தேவனுடைய வார்த்தை. அவர்களுடைய வழிகளை, வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துகிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த வாலிப பிராயம்தான் ஒரு மனிதன் கெட்டு போகவும் கேரக்டரை சரிப்படுத்திக் கொள்ளவும் இருக்கக்கூடிய ஒரு சரியான பருவம். இவர்களுக்கு முன்னாடி 2 வழி இருக்குது. சரியான பாதையை சூஸ் பண்ண வேண்டிய இந்த வாலிப பருவம் சரியான ஆலோசனைகள் இல்லாததினாலே தாங்களாகவே தங்களுக்கு பிரியமான, தங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற விதமான இது சரியா இருக்கும்னு சொல்லி அதை பிடித்து கொண்டு இறுதியிலே அதை விட முடியாமல், அதிலிருந்து வெளியே வர முடியாமல் தத்தளிக்கிற வாலிபர்கள் நம்முடைய தேசத்திலே அதிகம். அதிலும் முக்கியமாக திருச்சபைகளிலே. அப்படிப்பட்ட வாலிப சமுதாயம் நம்முடைய குடும்பங்களிலிருந்து வெளியே வர வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்தால் மட்டும்தான். ஒரு வாலிபனுடைய வழி சரியான வழியாக அமைய வேண்டுமானால் அந்த வாலிபன் அந்த கர்த்தருடைய வார்த்தையை அனுதினமும் கேட்க வேண்டும், தியானிக்க வேண்டும், அதை கடைபிடித்து வாழ வேண்டும். அப்பொழுது அவனுடைய வழி செம்மையான வழியாக தோன்றும். தனக்கு விருப்பமானதை அவன் செய்ய மாட்டான். கர்த்தருக்கு பயந்த ஒரு மனிதனாக தன்னுடைய வாழ்க்கையை காத்து கொள்ள முடியும். ஸோ இந்த கர்த்தருடைய வார்த்தை பாருங்க, நம்முடைய வாழ்க்கையை சுத்தம் பண்ணுகிறது. அது ஒரு பெரிய பாக்கியம். யோவான் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். யோவான் 8:32. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த பதத்தை பாருங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எப்போ? சத்தியத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். சத்தியத்தை நான் அறிந்து கொண்டால் அந்த சத்தியம் என்னை கட்டி வைத்திருக்கக்கூடிய பாவங்களிலிருந்து, ஏதோ ஒரு பாவம், கீழ்ப்படியாமையாக இருக்கலாம், சண்டை போடுறதா இருக்கலாம், பொறாமப்படுறதா இருக்கலாம், கோபப்படுறதா இருக்கலாம், விபச்சாரமாக இருக்கலாம், வேசித்தனமாக இருக்கலாம், களவாக இருக்கலாம், திருடுறதா இருக்கலாம், புறங்கூறுறதா இருக்கலாம், எரிஞ்சு விழுறதா இருக்கலாம், எடுத்ததுக்கெல்லாம் கோபப்படுறதா இருக்கலாம், வாயாடுகிறதாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். என் வாழ்க்கையை நானே சூஸ் பண்ணிக்குவேன், எனக்கு வேற யாரும் வேண்டாம் என்று புறக்கணிக்கிறது. இப்படிப்பட்ட கட்டுகளிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை நம்மை சுத்தம் பண்ணுகிறது. பாவத்தை நம்மை விட்டு அகற்றி போடுகிறது. நம்மிலே இருக்கக்கூடிய மாம்ச கிரியைகளை, மாம்ச சிந்தைகளை நம்மை விட்டு வெளியேற்றுகிறது. இந்த வாக்கியம் உலகத்தில் வேற எதுனாலே நடக்காதுங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த பாக்கியம். இந்த உலகம் எண்ணிக்கொண்டிருக்கிற பாக்கியங்களை காட்டிலும்
இது மிக மேலான ஒரு பாக்கியம். ஒரு மனிதனுடைய கேரக்டரை மோல்டு பண்ணி அவனை சரியான தெளிவான சிறந்த மனிதனாக, நல்ல பண்புள்ளவனாக, நல்ல குணநலங்கள் உடையவனாக மாற்றுகிற ஒரு செயல் இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு, வேதத்திற்கு மட்டுமே, இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தியத்திற்கு மட்டுமே உண்டு. அதனால தான் அவர் சொல்றார், இப்படிப்பட்ட பாக்கியத்தை நீ பெற வேண்டுமானால் அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நீ செய், அதை உனக்குள்ளே காத்துக்கொள். அப்படி நீ காத்துக்கொள்ளும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம், விட முடியாத காரியங்களிலிருந்து நீ விடுபடுவாய். உன் வழி செம்மையானதாக இருக்கும். உன் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. இது ரெண்டாவது. முதல்ல நம்ம பார்த்தோம், நம்மை தேவனுடைய குடும்பமாக மாற்றுகிறது, தெய்வீக குடும்பமாக மாற்றுகிறது. இரண்டாவது, நம்மை பரிசுத்தம் பண்ணுகிறது. நம்மிடத்திலிருந்து அசுத்தமான கெட்ட சிந்தனைகள், கெட்ட செயல்கள், தேவையில்லாத காரியங்கள், சுயநலம் எல்லாவற்றையும் கர்த்தருடைய வார்த்தை நம்மை விட்டு வெளியேற்றுகிறது. மூன்றாவதாக, இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அதன்படி செய்யும் பொழுது என்ன நடைபெறுகிறது அப்படின்னா, உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். உபாகமம் 8:3. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த பூமியில நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவையான வாழ்வாதாரத்தை நமக்கு கொடுப்பதும் கர்த்தருடைய வார்த்தை தான். நமக்கு பிழைப்பு நடக்க செய்வதும், நான் பிழைத்திருக்க செய்வதும் கர்த்தருடைய வார்த்தை தான். அவருடைய வார்த்தையை நாம் அனுதினமும் கேட்டு அதை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கும் பொழுது நம்முடைய இந்த உலக வாழ்க்கைக்குரிய தேவைகள் குறைவுபடாது, பிழைப்பு போய்கொண்டிருக்கும். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கக்கூடிய அசுத்தங்களை வெளியெடுப்பது மாத்திரமல்ல, புதிய சுபாவங்களை, தெய்வீக தன்மைகளை, தெய்வீக குணநலங்களை, தெய்வீக பண்புகளை நமக்குள்ளே கொடுத்து ஆவிக்குரிய பிழைப்பு நடப்பதற்கும் அது உதவி செய்கிறது. இந்த ரெண்டு காரியத்தை பிழைப்பதற்கு அது நமக்கு செய்கிறது. சங்கீதம் 34:10 சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. சரிங்களா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் எந்த குறைவும் இந்த பூமியில் இருக்காது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். ஆனால் நமக்கு ஐயோ இந்த குறை வந்துருச்சே, இதை நான் எப்படி அடைக்க போகிறேன், எப்படி சந்திக்க போகிறேன்? இப்போ பொதுவாக பள்ளிகள், கல்லூரிகள் ஆரம்பிக்கிற ஒரு சூழ்நிலை, ஃபீஸ் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை, என்ன செய்ய போகிறோம், இப்படியெல்லாம் நம்ம யோசிப்போம். அவரை போய் பார்க்கலாமா, இவரை போய் பார்க்கலாமா, அவங்க உதவி செய்வாங்களா, இவங்க உதவி செய்வாங்களா, அங்கே ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா, இங்கே ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா, என் தம்பி உதவி செய்வானா, என் அண்ணன் உதவி செய்வானா, என் அக்கா உதவி செய்வாங்களா, என் சகோதரி உதவி செய்வாங்களா, இப்படி எல்லாரையும் தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் இந்த சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் அவர் சொல்லுகிறார், சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்களுக்கு எந்த குறைவும் வராது. குறைவு இல்லாமல் அந்த மனிதனுடைய வாழ்க்கை சீராக ஓடிக்கொண்டிருக்கும், பிழைப்பு நடக்கிறது. இன்னொரு இடத்துல சங்கீதக்காரன் ஒரு வசனத்தை விதமாக சொல்லுகிறார். 37ஆம் சங்கீதம் 25ஆம் வசனம். நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. என்ன சொல்றாரு? நான் சிறு வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன், இப்போ எனக்கு முதிர் வயதாயிருச்சு, இந்த நாள் வரைக்கும் ஒரு நீதிமான் பிச்சை எடுத்து அடுத்தவங்கள்ட்ட கையேந்தி வாழ்ந்ததான் நான் பார்க்கலப்பா. சொல்ல முடியுமா? நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் கடன் என்கிற ஒரு சாபத்துக்குள்ள உட்காந்துட்டு இருக்கோம்.
அது சாபம் என்பதே அநேக கிறிஸ்தவர்களுக்கு, ஏன் போதகர்களுக்கே தெரியாது. நிறைய போதகர்கள் கடனில் இருக்காங்க. சாபத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு நாம் மக்களை ஆசீர்வதிக்க முடியாது, ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது, கர்த்தருடைய வார்த்தையை பேச முடியாது. என்னுடைய பிழைப்பு சாபத்தில் ஓடிக்கொண்டிருக்குமானால் நான் எப்படி கர்த்தருடைய வார்த்தையை போதிப்பேன்? விசுவாசத்தை எப்படி போதிப்பேன்? என்னை ஆட்கொண்ட என் இயேசு கிறிஸ்து என் இரட்சகர் இந்த நிமிடம் வரைக்கும் ஒரு பைசா கடன் இல்லாமல் என்னை வழிநடத்தி வருகிறார். இஸ் த கிரேட். அதுதான் பாக்கியமான ஒரு வாழ்க்கை. ஸோ நம்முடைய பிழைப்பு எந்த தடுமாற்றமும் இல்லாமல், ஐயோ இந்த நேரத்தில் இவ்வளோ தேவை இருக்குதே, பண தேவை இருக்குதே, என் தேவன் அவரை விட கோடீஸ்வரன் இந்த பூமியிலே யாரும், எல்லாம் அவருடையது. பூமியும் அவருடையது, வெள்ளியும் அவருடையது, பொன்னும் அவருடையது. அவருடையது எல்லாம் வைத்துக்கொண்டு நம்முடைய பிள்ளையை கஷ்டப்பட விடுவாராம். ஸோ நமக்கு அந்த விசுவாசம் எப்போ வரும்னா, அவருடைய வார்த்தையை கேட்டு 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 அதை கடைப்பிடித்து நடக்கும்போது நமக்கு ஒரு நிம்மதி, ஒரு பெரிய சந்தோஷம். என்ன? என் தகப்பன், என் தேவன், அவரிடத்துல இல்லாதது இல்லை. என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய பிழைப்பை சரியாக ஓட செய்து கொண்டே இருப்பார், எந்த குறைவும் இல்லாமல். நான் யாரிடத்திலும் சென்று கை நீட்ட விடமாட்டார். என்னை மற்றவங்க கிட்ட கை நீட்டி வாங்கி பிழைக்க வேண்டும் என்கிற சூழ்நிலைக்கு என்னை வைக்க மாட்டார் என்று இந்த வேத புஸ்தகம் நமக்கு உறுதியாக சத்தியம் பண்ணி கொடுக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இது தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கிற மூன்றாவது பாக்கியம். முதல் பாக்கியம் நம்மை தேவனுடைய குடும்பமாக மாற்றுகிறது, தெய்வீக குடும்பமாக மாற்றுகிறது. இரண்டாவது பாக்கியம் நம்மை கர்த்தருடைய வார்த்தை நம்மிடத்தில் இருக்கக்கூடிய கெட்ட சுபாவங்கள் எல்லாம் அசுத்தங்களை கலைந்து புதிய பரிசுத்த குணாதிசயங்களை நமக்குள்ளே கொண்டு வருகிறது. மூன்றாவது நம்மை பிழைக்க செய்கிறது, இந்த பூமியிலே வாழ செய்கிறது. எந்த குறைவும் இல்லாமல், எந்த தட்டுப்பாடும் இல்லாமல் நம்மை அழகாக வழி நடத்தி செல்லுகிறது. நாலாவது, நீதிமொழிகள் 4:10. நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். என்ன சொல்றாரு? 4வது வாக்கியம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யும் பொழுது, நடக்கும் பொழுது இந்த பூமியிலே நம்முடைய வாழ்நாள் அதிகரிக்கப்படுகிறது, அதிகமாக கொடுக்கப்படுகிறது. பூமியிலே ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்நாட்கள் இவ்வளவுதான் என்று ஒரு நிர்ணயம் உண்டு. ஆனால் எப்பொழுது அந்த வாழ்நாள் அதிகமாகிறது, எப்பொழுது குறைகிறது, அதுவும் இந்த பூமியில தான் இருக்கு. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கனுடைய வருஷங்களோ குறுகி போகும். ஒரு இவ்வளவு வருஷம் இந்த மனுஷன் வாழணும் அப்படின்னு கர்த்தர் தீர்மானம் பண்ணியிருக்கிறார். உதாரணத்துக்கு 120 வருடம் அல்லது 100 வருடம் இந்த மனுஷன், இந்த நபர், இப்படிப்பட்ட பெயர் கொண்ட இந்த நபர் இந்த பூமியில இத்தனை ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று அவர் தீர்மானித்து பூமிக்கு மனிதனை அனுப்புகிறார். அந்த மனிதன் தன்னுடைய வாய்ஸ் நாட்களை இன்னும் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். துன்மார்க்கமாக வாழ்ந்து கொண்டிருந்தால், தனக்கு இஷ்டமானபடி செய்து கொண்டிருந்தால் அவனுடைய வாழ்க்கை தேவன் தீர்மானித்த வருடத்தை விட குறுகி போகும், குறைந்து போகும். ஸோ தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை இந்த பூமியிலே நீடித்திருக்க பண்ணும், ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். நீதிமொழிகள் 10:27. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும். ஒரு உதாரணம் சொல்றேன். எசேக்கியா ராஜா கர்த்தர் தீர்மானித்த வருடம் முடிய போகிறது, வியாதி ஏற்படுகிறார். அந்த வியாதியின் முடிவிலே அவர் மரிக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானித்தார்.
அதன்படி வியாதி வந்தது. அவர் மரண படுக்கைக்கு செல்லுகிறார். அப்பொழுது தீர்க்கதரிசியை அனுப்பி, ஏசாய தீர்க்கதரிசியை அனுப்பி எசேக்கியா ராஜாவை பார்த்து, நான் உனக்கு கொடுத்த நாட்கள் முடிவடைகிறது, நான் உன்னை எடுத்துக்கொள்ளப் போகிறேன், நீ உன்னுடைய வீட்டு காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்து, நீ என்னிடத்தில் வர வேண்டும் என்று சொல்ல அனுப்புகிறான். அப்படி அனுப்பும் பொழுது நல்லா கவனிங்க, அப்படி அனுப்பு அந்த தீர்க்கதரிசி வந்து சொன்ன பொழுது எசேக்கியா கேட்டு அவருக்கு பயம் வந்து அழ ஆரம்பிக்கிறார். ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார், ஆண்டவரே, நான் உம்முடைய வார்த்தையை கேட்டு உண்மையும் உத்தமமாக உமக்கு பயந்து வாழ்ந்தேனே. அவனுடைய கண்ணீரை கண்ட தேவன் உடனே, ஏசாயா சொல்லிட்டு வாசலை கூட தாண்டலை, உடனே ஏசாயா தீர்க்கதரிசி திரும்ப அனுப்பி, இன்னும் 15 ஆண்டுகளை நான் அவனுக்கு கூட்டி கொடுக்கிறேன் என்று சொல் என்று அனுப்பிவிட்டுறான். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் வருகிறது. 2 ராஜாக்கள் 20. இந்த சம்பவத்தில் எசேக்கியா ராஜாவினுடைய வருடங்கள் கூட்டி கொடுக்கப்படுகிறது. 6வது வசனம், உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன், உன் நாட்களோட 15 வருடங்களை கூட்டுவேன். ஸோ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி இந்த பூமியிலே நாம் வாழும் பொழுது இந்த பூமியிலே நம்முடைய வாழ்நாட்கள் நீடித்திருக்க பண்ணுகிறார். 4வது பாக்கியம். 5வது பாக்கியம் என்ன? யோவான் 5:24. யோவான் 5:24, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. 5வது பாக்கியம், இந்த பூமியிலே மனிதன் பெறக்கூடிய 5வது பாக்கியம் நித்திய ஜீவன். இந்த பூமியிலே அவனுடைய வாழ்நாள் முடியும் போது கர்த்தர் நிர்ணயித்த அந்த வருடங்கள் அல்லது கர்த்தரால் அதிகப்படுத்தி கொடுக்கப்பட்ட அந்த வருடங்கள் வாழ்ந்து அவன் முடிக்கும் போது அவனுடைய அடுத்த ஒரு வாழ்க்கை இன்னொரு இடத்திலே ஆரம்பமாகிறது. அது ஒன்று சொர்க்கம், நித்தியம், பரலோகம் என்று சொல்லக்கூடிய அந்த ஜீவன், நித்திய ஜீவன். இன்னொன்று பாதாளம், நரகம் என்று அழைக்கப்படுகிற ஒரு இடம். ஸோ நம்முடைய அடுத்த வாழ்நாள் காலங்கள் நித்தியமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் எங்கே? அங்கேயா அல்லது இங்கேயா? அதை நம்ம தீர்மானிக்கணும். நான் நித்திய ஜீவனை பெற வேண்டுமானால், பரலோக ராஜ்யத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அதற்கு இந்த பூமியில் நாம் செய்ய வேண்டியது கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். யோவான் 5:39, யோவான் 5:39, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. கர்த்தருடைய வார்த்தை நம்மை நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளாக மாற்றுகிறது. யோவான் 6:27 இயேசு கிறிஸ்து விதமாக சொல்கிறார், அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகி தேவன் முத்தரித்திருக்கிறார். தன்னை பின்பற்றுகிற மக்களை பார்த்து, இந்த உலகத்தின் தேவைக்காக என் பின்னாடி வந்துட்டு இருக்காதீங்கப்பா, இந்த உலகத்தின் வாழ்நாள் முடிந்து இன்னொரு வாழ்க்கை நீங்க ஆரம்பிக்க போறீங்க, அதுதான் நித்தியம், இது அநித்தியம். அந்த நித்தியமான வாழ்க்கையை நீ எங்க கழிக்க போற? சொர்க்கத்திலையா, தேவனுடைய ராஜ்யத்திலையா? தேவனுடைய ராஜ்யத்தில் கழிக்க வேண்டுமானால் அதற்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து மட்டும்தான், வேற யாராலும் கொடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்து அதை யாருக்கு கொடுக்கிறார்? அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்களுக்கு மட்டுமே. வேற யாருக்கும் அந்த பாக்கியம் கிடையாது. எனக்கு அன்பானவர்களே, சற்று நம்ம யோசித்து பார்ப்போம். நாம இந்த பூமிக்குரிய பாக்கியத்தை அடைவதற்கு பிரயாசப்படுகிறோமா, அல்லது தேவன் கொடுக்கக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை அடைவதற்கு பிரயாசப்படுகிறோமா? இன்னைக்கு நாம் மனிதர்கள் பொதுவாகவே இந்த பூமியில் நம்ம எல்லாரும் பாக்கியசாலி அப்படின்னு சொல்லணும் என்பதற்காக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம், செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்பா பாக்கியசாலிப்பா, நினச்சதெல்லாம் செய்கிறோம், ஆசைப்படுறதெல்லாம் கிடைக்குது.
ஆனால் அதை விட பாக்கியம் ஒன்று இருக்கு. இந்த பூமியில் வாழ்கிற நமக்கு ஒரு சமாதானமான, நிம்மதியான, மகிமையான ஒரு குடும்பம் அமைய வேண்டும். அது எப்போது தேவன் நம்முடைய குடும்ப உறுப்பினராக, இயேசு கிறிஸ்து நம்முடைய குடும்ப உறுப்பினராக மாறும்போது. இரண்டாவது, குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்தம் அடைய வேண்டும். பாவங்களிலிருந்து, கெட்ட சுபாவங்களிலிருந்து, கெட்ட குணாதிசயங்களிலிருந்து. ஏன்னா குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒரு கெட்ட சுபாவம் இருந்தால் அது குடும்பத்தில் எல்லாரையும் பாதிக்கும். அப்போ பரிசுத்தமான வாழ்க்கை வாழ உதவி செய்கிறது. அது ஒரு பாக்கியம். அது மாத்திரமல்ல, இந்த பூமியில நம்முடைய வாழ்க்கை எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல், குறைவும் இல்லாமல் பிழைப்பு நடப்பதற்கு உதவி செய்கிறது கர்த்தருடைய வார்த்தை. கடன் இல்லாமல் அல்லது குறைவுபடாமல், ஐயோ இது இல்லையே, அது இல்லையே, அப்படி ஆகிப்போச்சு, இப்படி ஆகிப்போச்சு என்று குறைவுபடாத ஒரு வாழ்க்கை இந்த பூமியில நமக்கு வாழ்வதற்கு. அடுத்து நான்காவதாக, இந்த பூமியிலே நாம் நீடித்த வாழ்வு வாழ்வதற்கு. ஐந்தாவது, இந்த பூமியை விட்டு நாம் கடந்து செல்லும் பொழுது நித்திய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதற்கு. இந்த 5 பெரும் பாக்கியங்களை கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் பெறுகிறார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து அதை தான் அந்த அம்மாட்ட சொல்கிறாங்கம்மா, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கை நிம்மதியான ஒரு குடும்பமாக இருக்கும், சமாதானம் நிறைந்த ஒரு குடும்பமாக இருக்கும். அவர்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் மட்டும்தான் இருக்கும், பாவம் என்பது இருக்காது. அவர்களுடைய வாழ்க்கையிலே பிழைப்பு எந்த தடையும் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கும், தேவைகள் கிடைத்து கொண்டிருக்கும், யார்கிட்டையும் போய் கையேந்து நிற்க மாட்டாங்க. அவர்களுடைய வாழ்க்கை இந்த பூமியிலே நீடித்த ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். இந்த பூமியிலே அவர்கள் வாழ்க்கை முடிந்த பிறகு நித்தியத்தை நோக்கி அவர்கள் எடுக்கப்படுவார்கள். எப்பொழுது? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொண்டு அதன்படி வாழும் பொழுது. இன்னைக்கு நாம் எப்படி இருக்க போகிறோம்? நீங்கள் எப்படி இருக்க போகிறீர்கள்? எந்த பாக்கியத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? பூமியிலே இருக்கிற பாக்கியமா அல்லது தேவன் கொடுக்க, தேவனுடைய வார்த்தை கொடுக்கிற பாக்கியமா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்களுக்கு இந்த 5 பாக்கியங்கள், உன்னதமான பாக்கியங்கள் கிடைக்கும். தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த தகப்பனே, ஆசீர்வாதமான உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களுக்கு 5 விதமான பாக்கியங்கள் உண்டு என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஆமாண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இந்த பூமியிலே அப்படிப்பட்ட அதிகமான பாக்கியத்தை பெறுகிறவர்களாக வாழ வேண்டும் என்று எங்களுக்கு நீர் சொல்லியிருக்கிறீர். அதற்கு நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்டு அதை எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறீர். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தை எப்பேற்பட்ட பாக்கியத்தை எங்களுக்கு தருகிறது என்பதை அறிந்திருக்கிறோம். தகப்பனே, எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய வார்த்தையை விட்டு நாங்கள் தவறிவிடாதபடி நீர் எங்களை காப்பீராக, கரம் பிடிப்பீராக, பரிசுத்த ஆவியானவரால் எங்களை வழி நடத்துகிறார். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் இந்த மாதம் முழுவதும் இருக்கட்டும். இந்த மாதத்திலே எங்களுடைய தேசத்திற்கும் எங்களுடைய மக்களுக்கும் ஒரு நன்மை நடக்க செய்கிறார். இந்த கொடூர வியாதியிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை, இந்த நாட்டு மக்களை நீர் தூக்கி எடுக்கும்படியாக, விடுவிக்கும்படியாக கொண்டாடு. நுரையீரலிலே கொரோனா தொற்று அதிகமானதினாலே மூச்சு விட முடியாமல் திணறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த நிமிடத்தில் எளிதாக மூச்சு விட நீர் உதவி செய்கிறார். அவர்களுடைய சரீரத்தில் நோய் எதிர்ப்பு சக்திகள் உருவாகட்டும், இம்யூனிட்டி பவர் உருவாகட்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையானது, இரத்தமானது அவர்களை தொடும்படியாக நாங்கள் மன்றாடுவோம். சுகத்தை தார், ஒரு நன்மையை இந்த தேசத்துக்கு தருகிறார். நம்முடைய கிருபை கூட இருக்கட்டும், தொடர்ந்து வழி நடத்தும். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக மாற்றும். நம்முடைய வார்த்தை நிமித்தமாக கிடைக்க இருக்கிற மகாபெரிய பாக்கியத்தை பெறுகிறவர்களாக மாற்றுகிறார், வழி நடத்துகிறார். இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.